சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா ஜனவரி 6, 2026. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி என்ன கான்செப்ட் பிரகாரம் நான் ட்ரேட் எடுத்தேன், என்ன ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பண்ணுன்றதை சொல்கிறதுக்காகவும், ப்ளஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது, பொசிஷன் சைசிங் எப்படி பண்ணுறது, ப்ராப்பராக நம்மளோட ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி பொசிஷன் சைசிங் பண்ணி குவான்டிட்டிஸை கரெக்டாக நம்ம எப்படி போடுறதுங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிக் கொடுக்கலான்ட்டு தான் இந்த வீடியோ நான் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் காலையில் ஒரு டவுன் சைட் ட்ரேட் தான் நான் ஃபஸ்ட்டு எடுத்தேன். கிட்டத்தட்ட ஒரு 9:30 ஒரு 7-8 லாட் நான் டவுன் சைட் ட்ரேட் நான் எடுத்தேன். 26,200 கால் ஆப்ஷன் ஒரு 8 லாட் நான் டவுன் சைட் பேஸ் பண்ணி தான் 8 லாட் செல் பண்ணேன். பட் 64 ரோவில் என்னோட ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தாலும் அதை போய்ட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிடுச்சு. ஸோ அந்த ட்ரேடில் பார்த்திங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5,000 மேலே லாஸில் தான் இருந்துச்சு என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரேடு இன்றைக்கி. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் ஒரு 10-23 ஒரு 13 லாட்டு அதே சேம் 26,200 கால் ஆப்ஷனை திரும்பவும் டவுன் சைட் ட்ரேடுக்காக தான் நான் செல் பண்ணேன். ஸோ அப்போவும் என்னோடய வியூ டவுன் சைட் பிரகாரம் ஒரு ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் டவுன் சைட் ட்ரேட் தான் எடுத்தேன். இந்த டைம் 13 லாட்ஸ் போட்டேன். ஏன்னா என்னோடய ஸ்டாப் லாஸ் ரெண்டாவது ட்ரேட் ரொம்ப சின்னதாக இருந்ததால் லாட்ஸ் நான் அதிகமாக போட்டேன். ஃபஸ்ட்டு ட்ரேடில் என்னோடய ஸ்டாப் லாஸ் பெருசாக இருந்ததால் நான் 8 லாட் போட்டேன். பட் அப்போ எனக்கு ஸ்டாப் லாஸ் போய் அடித்தாலும் ஃபுல்லாக எனக்கு நான் இப்போதைக்கு ரிஸ்க்கை கொஞ்சம் அதிகமாக சேர்த்து எடுக்கிறேன். 25,000 ரிஸ்க் பர் ட்ரேட் எடுக்கிறேன். எனக்கு லாஸ் ஆச்சுன்னா 25,000 வரைக்கும் மேக்ஸிமம் லாஸ் ஆகிற மாதிரி தான் இப்போ நான் பொசிஷன்ஸ் எடுக்கிறேன். பட் நான் இன்றைக்கி ஆப்ஷன் செல்லிங் பண்ணதால் எனக்கு ஸ்பாட் சார்ட்டில் போயிட்டு என்னோடய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலுமே இன்றைக்கி என்ன எனக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் பவர் நான் ட்ரேட் எடுத்தேன்னா இந்த டேயில் வந்திருக்கல 29/10/2021. ஸோ இந்த டேயில் இதே மாதிரி ஒரு சேம் ப்ரைஸ் ஆக்ஷன் தான் இன்றைக்கி வந்துச்சு. அதன் பிரகாரம் பார்த்திங்கன்னா இந்த கேண்டில் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு கேண்டிலே இங்கே S1 தாண்டி க்ளோஸ் வச்சிச்சு. ஸோ அதே போல் தான் இன்றைக்கும் S1 தாண்டி க்ளோஸ் வச்சோன்னே நான் டவுன் சைடு என்ட்ரி எடுத்தேன். என்னோடய ஸ்டாப் லாஸ் இந்த டே ஹையில் நான் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தேன். ஸோ இங்கே ஸ்பாட் சார்ட்டில் பார்த்திங்கன்னா போயிட்டு என்னோடய ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணும்போது ஆப்ஷன் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு கம்மியான லாஸ் தான் காட்டிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா, ஏன்னா நம்மளுக்கு டைம் டிகே இருக்கிறதுனால நம்ம ஆப்ஷன் செல்லர்ன்றதால ஃபுல் லாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் வராது. நாம் தான் மேனுவலாக போய்ட்டு அந்த லாஸை புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 25,000 லாஸ் கொடுக்க வேண்டிய இடத்துல எனக்கு 15,000 தான் லாஸ் ஆச்சு என்னோடய ஃபஸ்ட் ட்ரேடில். ஸோ அதனால் அந்த 15,000 லாஸ் நான் புக் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த ஃபஸ்ட் ட்ரேடில் பார்த்தீங்கன்னா 34 ரூபாய்க்கு என்ட்ரி எடுத்து நான் 64 ரூபா பக்கம் என்னோடய லாஸை நான் புக் பண்ணிட்டேன். ஓவரால் நான் வச்சுருந்த ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 80 ரூபாவில் நான் வச்சுருந்தேன். 80 ரூபாவில் என்னோட ஸ்டாப் லாஸ் நான் போட்டு வச்சுருந்தேன். அதுதான் அந்த ஆப்ஷன் சார்ட்டில் டே ஹையில் இருந்துச்சு. அதனால் 80 ரூபா போட்டு வச்சுருந்தேன். பட் இருந்தாலும் எனக்கு ஸ்பாட் சார்ட்டில் டே ஹையை டச் பண்ணும்போது 64 ரூபா தான் இங்கே இருந்துச்சு ப்ரீமியம். அதனால் நான் அதிலே லாஸை புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டேன். ஓவரால் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 15,000 லாஸில் தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் திரும்பவும் நான் ஒரு டவுன் சைட் ட்ரேட் எடுத்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டு பிரகாரம் தான் இன்றைக்கி இதே மாதிரி சேம் ப்ரைஸ் செக்ஷன் தான் இன்றைக்கி வந்துச்சு. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு இந்த 20 MA தாண்டி கேண்டில்ஸ் நல்லா க்ளோஸ் வைக்கும்போது நான் திரும்ப டவுன் சைடு என்ட்ரி எடுத்துகிட்டு டே ஹையில் என்னோடய ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டேன். ஸோ அந்த ட்ரேடு பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் சின்னதாக இருக்கும், பட் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ நல்லா பெட்டராக கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ அதன் பிரகாரம் தான் நான் இந்த ட்ரேடில் ஏற்கனவே இருந்த அந்த 15,000 லாஸையும் நான் ரெக்கவர் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 27,000 மேலே ப்ராஃபிட்டில் நான் இன்றைக்கி முடித்தேன். இந்த ஃபஸ்ட்டு ட்ரேடு எனக்கு 15,000 லாஸ் கொடுத்தாலும் ரெண்டாவதாக நான் எடுத்தேன் திரும்ப அதே டவுன் சைட் ட்ரேடை நான் எடுத்தது பார்த்திங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட 42,000 ப்ராஃபிட் கொடுத்ததால் ஓவரால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் முடித்த ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 27,245 ரூபா நான் இன்றைக்கி ப்ராஃபிட்டில் தான் முடிச்சிருக்கேன். ஓகேங்களா, நான் இன்றைக்கி 2 ட்ரேட் எடுத்தேன். ஃபஸ்ட்டு ட்ரேட் 15,000 லாஸ்ட்டில் முடிச்சிட்டேன். ரெண்டாவது ட்ரேட் எடுத்தது தான் 42,000 கிட்டத்தட்ட ப்ராஃபிட் வந்துச்சு. அதில் ஓவரால் அந்த லாஸ் போக பார்த்தீங்கன்னா 27,245 ரூபா இன்றைக்கி ப்ராஃபிட்டில் முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ இதுதான் இன்றைக்கான ப்ரைஸ் செக்ஷன் இதுதான். ஸோ இதே போல் நிறைய நாட்கள் வந்திருக்கு. பட் இருந்தாலும் இந்த ஒரு டேவை மட்டும் நான் எடுத்து காட்டுறேன். ஏன்னா எல்லா நாளும் நான் போய்ட்டு இப்போ நான் எடுத்து வச்சு காட்டிட்டு இருந்தேன்னா ரொம்ப லென்த்தியாக போகும் இந்த வீடியோ. ஸோ இன்றைக்கி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பொசிஷன் சைசிங்லாம் எப்படி பண்ணுறதுன்றதையும் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம கொஞ்சம் இன்றைக்கி வீடியோ குயிக்காக முடிக்கலான்றதுனால இந்த ஒரு சார்ட்டை மட்டும் நான் இப்போதைக்கு நான் காட்டுறேன். ஸோ சேம் இன்றைக்கி நடந்த இதே ப்ரைஸ் ஆக்ஷன் 29/10/2021 நடந்த அதே ப்ரைஸ் ஆக்ஷன் தான் கிட்டத்தட்ட இன்றைக்கும் நடந்திருக்கு. சின்ன வித்தியாசம் தான் இருக்கும். அதுக்காக சேம் அசல் அப்படியே அச்சடித்த மாதிரிலாம் வராது, கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். பட் இதுதான் இன்றைக்கி இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் இன்றைக்கி நடந்தது. ஃபஸ்ட்டு கேண்டில் டவுன் சைட் ரேட்டு ஃபஸ்ட்டு இல்லை செகண்ட் கேண்டில் இன்றைக்கி எடுத்தேன்னு நினைக்கிறேன். S1 தாண்டி க்ளோஸ் வச்சுட்டு டவுன் சைட் ரேட் எடுத்தேன். பட் இதே சேம் ப்ரைஸ் ஆக்ஷன் தான். அதுக்கப்புறம் அதை போய்ட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிச்சு. திரும்ப அகைன் 50 MA போய்ட்டு ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப 20 MA தாண்டி க்ளோஸ் கொடுக்கும்போது அகைன் டவுன் சைடு என்ட்ரி எடுத்துகிட்டு இதில் நல்லா 1:2 கிட்ட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ நல்லா வந்ததால் எனக்கு இது நல்ல ப்ராஃபிட் கொடுத்துச்சு. ஸோ இந்த லாஸையும் ரெக்கவர் பண்ணிவிட்டு இன்றைக்கி நல்ல ப்ராஃபிட்டில் நான் முடிச்சிட்டேன். ஓகேங்களா, ஸோ இதுதான் இன்றைக்கான ப்ரைஸ் செக்ஷனு. இப்போ நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது, பொசிஷன் சைசிங் எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம கொஞ்சம் ஷார்ட்டாக போய் பார்த்துருவோம். ஓகே, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா இதுதான்.
நம்பர் ஆஃப் லாட்ஸ் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அதுக்கான ஃபார்முலா இதுதான். இதை வேணால் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ரிஸ்க் பெர் ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கேபிட்டலில் 25,000 என்னோட ரிஸ்க் பெர் ட்ரேடு. ஒரு ட்ரேடுக்கு நான் வந்து 25,000 ரிஸ்க் எடுப்பேன். எனக்கு லாஸ் ஆச்சுன்னா 25,000 லாஸ் ஆகும். ஓகேங்களா, இதுதான் என்னோட ரிஸ்க் பெர் ட்ரேடு. என்னால் தாங்கக்கூடிய ரிஸ்க் அப்படைட் வந்து இதுதான். ஸோ அதனால் நான் இவ்வளோ தான் ரிஸ்க் எடுப்பேன். இது என்ன கணக்குனா என்னோட கேபிட்டல், நான் யூஸ் பண்ணுற கேபிட்டலில் வந்து 6% தான் ஒரு ட்ரேடுக்கே நான் ரிஸ்க் எடுப்பேன். அப்போ தான் என்னால் வந்து லாங் ரன்னுக்கு லூசிங் ஸ்டிக்ஸ் 2-3 நாள் வந்தாலுமே என்னால் தைரியமாக அடுத்தடுத்த ட்ரேட்ஸ் வந்து நான் எடுக்க முடியும். எனக்கு தொடர்ந்து 3 ட்ரேடுமே ஃபுல் லாஸ்மே அடித்தா கூட ஒரு 1.5% என்னோட கேபிட்டல் வந்து எனக்கு குறையும். ஸோ அது வந்து என்னை பெருசாக அஃபெக்ட் பண்ணாது. அடுத்தடுத்த ட்ரேட்ஸ் வந்து நான் தைரியமாக கான்ஃபிடென்ட்டாக என்னால் எடுக்க முடியுது. ஸோ அதனால் என்னால் தாங்க முடிஞ்ச ரிஸ்க் வந்து 6% தான். அதனால் நான் அந்த 6% மட்டும் நான் ரிஸ்க் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இதை எப்படி நான் பொசிஷன் சைசிங் பண்ணுறேன்ட்டு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து நான் ஸ்பாட் சார்ட்டை நான் பார்த்து நான் ட்ரேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டே ஹை இங்கே போகுது, திரும்ப வந்து இந்த டே லோ தாண்டி வந்து கேண்டில்ஸ் க்ளோஸ் வைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஸ்பாட் சார்ட்டில் என்னோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த டே ஹை. அதே மாதிரி என்னோட என்ட்ரி பார்த்தீங்கன்னா இங்கே இந்த டே லோ தாண்டி கேண்டில்ஸ் இங்கே க்ளோஸ் வச்சோன்னே என்னோட என்ட்ரி. ஓகேங்களா, இதுதான் என்னோட என்ட்ரின்னு வச்சுக்கோங்க கீழே. இப்போ நான் எப்படி பொசிஷன் சர்ச்சிங் பண்ணுவேன்னா, இதே இந்த ஸ்பாட் சார்ட்டை பார்த்துப்பேன். அப்படியே என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் போயிட்டுருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 26,000 போயிட்டுருக்கா, அதே 26,000 அட் மணி கால் ஆப்ஷன் சார்ட்டை எடுத்து நான் பார்த்துப்பேன். ஏன்னா நான் இப்போ டவுன் தான் என்னோட வியூன்னு வச்சுக்கோங்க. டவுன் சைட் ட்ரேட் தான் எடுக்கணும். டே லோ தாண்டி க்ளோஸ் வச்சுன்னே நான் டவுன் சைட் ட்ரேட் தான் எடுக்க போகிறேன். இதுதான் என்னோட வியூன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணுவேன், அப்போ என்ன ப்ரைஸ் போயிட்டுருக்குன்னு பார்ப்பேன். அட் மணி என்னன்னு பார்ப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் அட் மணி வந்து மார்க்கெட் வந்து 26,000 மூவ் ஆகிட்டுருக்குன்னா 26,000 கால் ஆப்ஷன் தான் அட் மணி. ஸோ 26,000 கால் ஆப்ஷனோட சார்ட்டை நான் எடுத்துக்கிட்டு இங்கே தானே என்னோடய ஸ்டாப் லாஸு, இங்கே இந்த ஸ்பாட் சார்ட்டில் இந்த டே ஹையில் ஸ்டாப் லாஸ் வைக்க போகிறேன். இங்கே வந்து கேண்டில் க்ளோஸ் வைக்கும்போது இங்கே என்ட்ரி எடுக்கிறேன். அப்போ இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் தான் நான் எனக்கு வந்து ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, என்ட்ரிலேருந்து ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்டு, ஸ்டாப் லாஸ் எவ்வளோ இருக்கோ அதுதான் என்னோடய டிஸ்டன்ஸு. அதே போல் நான் என்ன பண்ணுவேன்னா ஆப்ஷன் சார்ட்டை எடுத்துப்பேன். 26,000 கால் ஆப்ஷனை எடுத்துகிட்டு எங்கே ஹை போச்சு அதை பார்த்துப்பேன். அண்ட் தென் இப்போ வந்து நம்ம எங்கே வந்து நம்ம என்ட்ரி எடுக்கிறோம், எந்த கேண்டிலோட க்ளோஸில் வந்து என்ட்ரி எடுக்கிறோம், ஸோ அதை பார்த்துப்பேன். அப்போ இந்த கேண்டிலோட க்ளோஸில் வந்து என்ன வேல்யூ இருக்குது, அது மாதிரி இங்கே ஹை போச்சு இல்லை, அதே கேண்டில் எந்த டைமிங்கில் எங்கே ஹை போயிருக்குன்னு பார்ப்பேன். அந்த ஹை வேல்யூ என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹைக்கும் இங்கே க்ளோஸ் ஆகிருக்குல்ல நான் என்ட்ரி எடுக்கிற இடம், ஸோ அதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு வந்து ஒரு 50 பாயிண்ட் ஆப்ஷன் சார்ட்டில் 50 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் காட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதுக்கு நான் பொசிஷன் சைசிங் எப்படி பண்ணுவேன்னா, இங்கே இருக்க பாருங்கள் ஃபார்முலா, எத்தனை லாட்ஸ் அப்போ நான் இந்த ட்ரேடுக்கு நான் போட்டேன்னா எனக்கு வந்து என்னோட கேபிட்டலில் 6% மேலே லாஸ் ஆகாது, 25,000 மேலே லாஸ் போகாதுன்றது எப்படி நான் கண்டுபிடிச்சி நான் குவான்டிட்டிஸ் வந்து பொசிஷன் சைசிங் பண்ணி போடுவோன்னா, இங்கே இருக்க பாருங்கள் ஃபார்முலா, எத்தனை லாட்ஸ் போடணுன்றதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறேன்னா, ரிஸ்க் பெர் ட்ரேடுனா நான் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறேன், 25,000 ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு ட்ரேடுக்கு. ஓகேங்களா, ஸோ அந்த வேல்யூவை வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். ஸோ அப்படி பார்த்தோன்னா முதல்ல இங்கே நான் 25,000 என்ட்ரி கொடுத்துக்கிறேன். 25,000 டிவைடட் பை இந்த ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்ஸ் இப்போ நம்ம இப்போ இந்த ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம்ல, இந்த டே ஹைக்கும் ஹையில் இருக்க அந்த வேல்யூக்கும் என்ட்ரி எடுக்கிற இந்த வேல்யூக்கும் நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து 50ன்னு. ஸோ அதை தான் நம்ம இங்கே போடணும். டிவைடட் பை ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்ஸ், டிவைடட் பை ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்ஸ் வந்து 50. ஓகேங்களா, அப்போ வந்து ஒரு ஆன்சர் வரும். இங்கே வந்து 500ன்னு வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ அந்த 500 டிவைடட் பை இப்போ நிஃப்டியோட லாட் சைஸ் என்ன போயிட்டுருக்கு, நிஃப்டியோட இப்போ ஒரு லாட் சைஸ் என்னன்னா 65. ஓகேங்களா, நிஃப்டியோட ஒரு லாட் சைஸ் வந்து 65. ஸோ அப்போ இந்த 500 டிவைடட் பை 65 அப்படின்னு போட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ லாட்ஸ் வந்து இங்கே போடணுன்றது உங்களுக்கு காட்டிடும். ஸோ இங்கே வந்து 7.69 லாட்ஸ் போடலாம். அப்போ ரவுண்டாக ஒரு 7 லாட் வந்து நம்ம இங்கே செல் பண்ணலாம். செல் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து அந்த டே ஹையில் வச்சுக்கிட்டோன்னா ஒரு வேளை நம்மளுக்கு ஆப்போசிட்டாக மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் 25,000 மேலே வந்து நம்மளுக்கு லாஸ் ஆகாது. அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ இப்படி தான் வந்து பொசிஷன் சைசிங் பண்ணணும். நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க போகிறீங்க ஒரு ட்ரேடுக்கு, அந்த ரிஸ்க் பெர் ட்ரேடு. நான் வந்து என்னோட கேபிட்டலில் 6% ரிஸ்க் எடுக்க போகிறேன், 25,000 ரிஸ்க் எடுக்க போகிறேன்னா அப்போ 25,000 டிவைடட் பை இங்கே எவ்வளோ ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் நீங்கள் கால்குலேட் பண்ணி வச்சிருக்கீங்க, உங்களோட என்ட்ரியிலேருந்து உங்களோட ஸ்டாப் லாஸ் வச்சிருக்க இடத்துக்கும் நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸ் எவ்வளோனா 50 பாயிண்ட்டு. அப்போ 25,000 டிவைடட் பை 50 போட்டிங்கன்னா ஒரு வேல்யூ ஒரு 500ன்னு வரும். டிவைடட் பை இப்போ நிஃப்டியோட, நீங்கள் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணிங்கன்னா நிஃப்டியோட லாட் சைஸை அங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க 65ன்னு. இல்லை சென்செக்ஸில் ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா சென்செக்ஸோட லாட் சைஸ் 20ன்றதை வந்து அங்கே மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ லாட்ஸ் வந்து நீங்கள் போடணுன்றது வந்து உங்களுக்கு இங்கே காட்டிடும். ஸோ இப்படி தான் ஒரு ட்ரேடுக்கும் நான் பொசிஷன் சைசிங் பண்ணி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணி நான் ட்ரேட்ஸ் எடுக்கிறேன். அதனால தான் வந்து என்னால் தைரியமாக அடுத்தடுத்த ட்ரேட்ஸ் வந்து கரெக்டாக எடுக்க முடியுது. லாஸ் வரும்போது அதை லிமிட்டாக வச்சிருக்க முடியுது, ப்ராஃபிட் வரும்போது அதை வந்து என்னால் ரன் பண்ணி எடுக்க முடியுது. ஃபஸ்ட்டு எடுத்த ட்ரேடில் நான் வெறும் 15,000 தான் லாஸ் பண்ணேன். ஏன்னா எனக்கு டைம் டிகே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணதால் 25,000 லாஸ் கொடுக்க வேண்டிய இடத்துல வெறும் 15,000 தான் நான் வந்து லாஸ் கொடுத்தேன்.
ஓகேங்களா. அடுத்து எடுத்த ட்ரேடில் என்னோட ரிஸ்க் பர் ட்ரேட் 25,000 தான். பட் இருந்தாலும் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 42,000 வரைக்கும் நான் வந்துச்சு அந்த ட்ரேடில். அதனால தான் என்ன தான் ஃபஸ்ட்டு ட்ரேட் லாஸே அடிச்சிருந்தாலும் நான் வந்து ப்ராஃபிட்டபுளாக இன்றைக்கி வந்து ட்ரேடை முடிச்சிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த பொசிஷன் சைசிங் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கான்செப்ட் நான் சொல்லிக் கொடுத்தது வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். புரியலன்னா திரும்ப இந்த வீடியோ ஒரு தடவை பாருங்கள். இல்லை இன்னும் ஏதாவது டவுட்டாக இருக்குது, கஷ்டமாக இருந்தால் கூட தாராளமாக என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அதில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். மேபி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதை நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கான வீடியோ இவ்வளோ தான். ஏதாச்சும் என் கூட பேசணும்னு விருப்பம் இருந்தால் தாராளமாக என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நான் மேலே நான் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் பேசுகிறேன். ஏதாச்சும் கொரிஸ் எந்த டவுட்ஸ்னாலும் முடிஞ்ச வரைக்கும் நான் கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு பதிவோடு நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.